हेलायाम अखिलं चराचरमिदं भोगे विभूतिः परा धन्यास्ते परिचारकर्मणि सदा पश्यन्ति ये सूरयः श्रीरङ्गेश्वरदेवि केवलकृपा निर्वाह्यवर्गे वयं शेषित्वे परमः पुमान् परिकराह्येते तव स्फारणे. பராசர பட்டர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை பற்றி பாடும் பொழுது, இந்த உலகம் அனைத்தும் பிராட்டிக்கு சொத்து, நாம் அனைவருமே அவருடைய தாசர்கள்தான். பகவானுக்கும் சிறப்பு பிராட்டிக்கு கணவன் என்பதால்தான் என்று கொண்டாடுகிறார். கஸ்ரீ ஸ்ரீயஹா என்று தெரிவிப்பார்கள். திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று ஆழ்வாருடைய பாசுரம். பகவானுக்கு பெருமையே மகாலட்சுமிக்கு கணவர் ஸ்ரீயப்பதி என்பதால்தான். ஆகவே உலகத்தில் அனைவருக்கும் தலைவியாக இருக்கும் பிராட்டி தான் பகவானை வணங்கி நம்மை பகவானோடு சேர்த்து வைக்கிறாள். அந்த பெருமை தோற்றத்தான் திருக்கள்வனூர் என்கிற திவ்யதேசத்தில் அஞ்சிலை வள்ளி தாயாராக கூப்பிய திருக்கைகளோடு பிராட்சி காட்சி அளிக்கிறாள். அப்ப நாம் அனைவரும் பிராட்டியை வணங்க வேண்டும். நமக்காக பிராட்டி பகவானை வணங்கி நம் காரியத்தை நடத்தி கொடுக்கிறாள். பிராட்டிக்கு தன் காரியம் என்று ஒன்று கிடையாது. தனக்கு ஏதோ ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காகவோ நகை வேண்டும் என்பதற்காகவோ பகவானிடத்தில் கைகூப்பப் போவது கிடையாது. தன்னுடைய குழந்தைகளான பக்தர்களை ரட்சிக்க வேண்டும். நம்மை போன்ற ஜீவாத்மாக்களும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும். இது ஒன்றுதான் பிராட்டிக்கு ஆசை. அதனால் கூப்பிய கைகளோடு பகவானிடத்திலே பிரார்த்தித்து நம்மை அவனோடு சேர்த்து வைக்கிறாள் என்கிற அழகான தத்துவத்தைத்தான் இந்த திருக்கோயிலிலே நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள் ஒன்றான இந்த கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது. பகவான் அந்த கோவிலுக்குள்ளேதான் ஒரு புறத்திலே காட்சி அளிக்கிறார். இந்த பெருமானுக்கு தீர்த்தம் பார்த்தோம் என்றால் நித்திய புஷ்கரணி என்று வழங்கப்படுகிறது. புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கு தனியாக இங்கு புஷ்கரணி ஏதும் இல்லை. காமாட்சி அம்மன் கோவிலினுடைய புஷ்கரணி தான் இருக்கிறது. விமானம் வாமன விமானம் என்று கேள்விப்படுகிறோம். பெருமானோ ஆதிவராகன் என்று பெயர் பெற்றவர். ஆனால் விமானம் வாமன விமானம். இந்த ஊர் ஸ்தல புராணத்திலேயே பார்வதி தேவி சிவபெருமானுடைய அருள் பெறுவதற்காக வாமனமூர்த்தியான வடிவத்தில் பெருமானை நோக்கி தவம் செய்தாள் என்றுதான் பார்த்தோம். அதனால விமானமும் வாமன விமானம். வாமனனைப் போல விமானம் சிறியதாக இருந்தாலும் மிக்க பெரும் புகழை உடையது. வாமனமூர்த்திக்கே சிறப்பென்ன? வடிவத்தில் ரொம்ப சின்னவர், குரல் என்று சொல்லுகிறோம் இல்லையோ, சின்ன வடிவத்திலே இருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ்! உலகமே கொண்டாடுகிறது வாமனாவதாரத்தை. அதை போல விமானம் சிறியதாக இருந்தாலும் மிக உயர்வை உடையது. அதனால வாமன விமானம் என்று பெயர். இது இந்த திவ்யதேசத்தினுடைய சிறப்பு. இதை பற்றி மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கையாழ்வார் மட்டும்தான். அவரும் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தில் ஒரு பாசுரத்தினுடைய ஒரே ஒரு சொல்லாலே இந்த பெருமானை பாடுகிறார். பல இடங்களில் பார்த்திருக்கோம். ஒரு திவ்யதேசத்தை சொல்லால் மட்டும் குறிப்பிட்டிருப்பார். கோழியும் கூடலும் திருக்கோழின்னு கீழே திவ்யதேசம் பார்த்தோமே, வெறும் ஒரு இடத்துல அந்த பெயரை குறிப்பிட்டதனால பாசுரம் பாடுறது உண்டு. பெருமானுடைய பெயரை மட்டும் குறிப்பிட்ட இடங்கள் உண்டு. அதை போல இங்கேயும் பெருமானுடைய பெயரை மட்டும் குறிப்பிடுகிறார். காரகத்தாய், கார்வானத்துள்ளாய், கள்வா என்று வரிசையா தெரிவிக்கிறார். அதுக்கு மேல பேராது என் நெஞ்சனுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே என்று பகவானுடைய திருவடிகளையே வணங்கினேன். அவர் இருப்பதென்ன? காரகத்தில் இருக்கிறார், கார்வானத்தில் இருக்கிறார். நீதான் கள்வன், கள்வா என்று பகவானை பார்த்து அழைக்கிறார். அது என்ன கள்ளத்தனம்? நேற்றைக்கு ஒன்று பார்த்தோம். பார்வதி தேவி பகவான் மறைந்திருந்து ஒட்டு கேட்டதனாலே கள்வா என்று அழைத்தாள். உலகத்தில் நடக்கும் அனைத்தும் உனக்கு தெரியும் அல்லவா, நீ ஏன் மறைந்திருந்து கேட்க வேண்டும்? அதனால கள்வான் அழைத்தாள். இப்ப ஆழ்வார் எதற்கு சொல்லுகிறார்? கள்வன் ஏன் அழைக்கிறார் என்றால், இங்க பெருமானுக்கு வேறு ஒரு கள்ளத்தனத்தை ஆழ்வார் சொல்லுகிறார். கள்ளத்தனம் என்பது தன்னுடைய அழகு, தன்னுடைய திருமேனி, தன்னுடைய பெருமைகள், இது அனைத்தையும் காட்டாமல் மறைத்து விடுகிறார் அல்லவா. எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறதா? பகவானுடைய பெருமையை அன்போடு பக்தியோடு ஒருவன் முயற்சித்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். அது இல்லாமல் போனால், பக்தி இல்லாமல் அவரை புரிந்து கொள்ள முயற்சித்தால்
ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. ஆறுமோர் நிலைமையனென அறிவறிய எம்பெருமான், ஆறுமோர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். எப்பேற்பட்ட பெரிய பண்டிதனாக தேவனாகவே இருந்தாலும் பகவானுடைய பெருமையை தானாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் கூட பெருமானிடத்தில் பக்தி இருந்ததென்றால் அவர் தாராளமாக புரிந்து கொண்டு விடலாம். கிருஷ்ணாவதாரத்தில் பல சரித்திரங்கள் உண்டு. ஒரு முறை ஒரு நாவல் பழக்காரி, நாவல் பழம் விற்கக்கூடியவள், அவள் வந்தவுடனே கண்ணன் உள்ளுக்குள்ள ஓடி போய் நிறைய நெல்லை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அவளுடைய கூடையிலே போட்டு நாவல் பழம் கொடுன்னு கேட்டார். அவ பதில் சொன்னா, நாவல் பழம் வேணும்னா நெல்லு போராது, எனக்கு வேற ஒன்று வேணும்னு கேட்டா. என்ன வேணும்னால் மோட்சம் கொடுன்னு அந்த பெண்ணு கேட்டாளாம். மோட்சத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்னு கண்ணன் கேட்டதுக்கு சொல்லியிருக்கா, இல்லை நீ இந்த நெல்லை கொண்டு வந்து கொட்டும் பொழுது இந்த கையில் சங்கத்தினுடைய பதிவு, இந்த கையில் சக்கரத்தினுடைய முத்திரையை பார்த்தேன், நீதான் முழுமுதற் கடவுள்னு புரிந்து கொண்டேன். அப்போ மோட்சம் கொடுத்தால் நாவல் பழம் கொடுப்பேன்னு பேரம் பேசி வாழ்ந்து போயிட்டாளாம் அந்த பெண். அப்போ சாதாரண ஒரு இடைப்பெண்ணுக்கு கண்ணன் தான் முழுமுதற் கடவுள் என்று தெரிகிறது. பிரம்மாவோ இந்திரனோ புரிந்து கொள்ளாமல் அபச்சாரப்பட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த பகவானுடைய அருள் இருக்கணும், அப்பதான் பார்க்க முடியும். இல்லாவிட்டால் தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய வடிவம், தன்னுடைய அழகு அனைத்தையும் மறைத்து விடுகிறார் அல்லவா. அதைத்தான் கள்ளத்தனம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பக்தர்களுக்காகவே இருக்கக்கூடிய வடிவத்தை பக்தர்களுக்கு காட்டாமல் மறைத்து விடுகிறார். இதுதான் கள்ளத்தனம் என்று ஆழ்வார் கூறுகிறார். இன்னொரு பாசுரம் உண்டு. இதே போல பகவானை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுறார். கள்வா எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோத்திய இறைவ என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் படிந்து ஏத்துவரே என்று நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். அந்த பாசுரத்திலும் கள்வான் அழைக்கிறார். இது கள்வா ஆழ்வார் சொல்லுவதல்ல, சிவன் பகவானை பார்த்து கள்வான் அழைத்தாராம். எதுக்குன்னா அது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதை. ஒரு முறை சிவபெருமான் பகவானை நோக்கி தவம் செய்தார். தவத்துக்கு என்ன வேண்டும்னு பெருமான் கேட்டிருக்கார். எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்னா, நீ என்னிடத்தில் வரம் கேட்க வேண்டும். பகவானுக்கு வரதன்னு பெயர். உலகத்துக்கே அவர்தான் வரங்களை கொடுக்கிறார். இப்ப சிவபெருமான் கேட்கிறார், பெருமானே நீ என்னிடத்தில் வரம் கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாரா சிவன். சரி செய்கிறேன் என்று பகவான் ஒப்புக்கொண்டார். அதற்கு சரியான நேரம் வர வேண்டுமல்லவா. கிருஷ்ணாவதாரம் நடந்தது. கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் திருக்கல்யாணம் ஆயிற்று. ரொம்ப நாளாகியும் குழந்தை பேரே இல்லை. அப்ப குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டி கைலாச யாத்திரை போனாராம் கண்ணன். கைலாசத்துக்கு போய் சிவபெருமானை தரிசித்து குழந்தை பேரு பெற வேண்டும் என்பதற்காக கண்ணன் புறப்பட்டு ருக்மிணியோட போனார். போய் சிவபெருமானை தரிசித்த உடனே அவர் கண்ணனை பார்த்து சொல்றார், கள்வா, கண்ணா நீ என்ன ஏமாற்றுக்காரன், என்கிட்ட வரம் கேளுன்னு சொன்னேன், அதுக்காக இப்படியா ஒரு வரத்தை கேட்க வேண்டும். யோசிச்சு பாருங்கோ. கண்ணன் யாரு? சிவனுக்கு தாத்தா. சிவனை பெற்றவர் பிரம்மா. பிரம்மாவையே படைத்தவர் நாராயணன். அப்ப நாராயணன் சிவனிடத்திலே போய் எனக்கு குழந்தை பேரு வேண்டும்னு கேட்கறது எப்படி இருக்கு? ஒரு தாத்தா தன்னுடைய பேரனிடத்திலே போய் எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல, எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுன்னு கேட்டா எவ்வளவு அபத்தமா இருக்கும். பேரனே இருக்கும்போது குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்க முடியுமா? ஆனா இப்ப அப்படித்தான் பண்ணார். கள்வா எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோத்திய இறைவ, என்னையே நீதான் படைத்தாய், உலகங்களையே நீதான் படைத்தாய், நாங்கள் எல்லாரும் உன் குழந்தைகள் தான், நீ குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கொண்டு என்னிடத்தில் வரம் கேட்கிறாயே, இது என்ன கள்ளத்தனம் என்று சிவபெருமான் கேட்கிறார். அப்ப சிவனும் சொல்லுகிறார், பார்வதியும் சொல்லுகிறாள், கள்வன் கள்வன் கள்வன். பகவானுக்கு பல இடங்கள் இந்த திருநாமத்தை நான் பார்க்கலாம். அந்த பெயரோடு தான் இந்த கள்வனூர் என்கிற திவ்யதேசத்திலே பெருமான் காட்சி அளிக்கிறார். நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப் படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1 2 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்தோ முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இந்த ஊரை பற்றி பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதி என்கிற பிரபந்தம் அதில் தெரிவிக்கிறார். பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்று கொண்டேனை கள்வனென்று கூறாதே, மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கச்சி கள்வாவென்று ஓதுவது என் கண்டு என்று கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார் பகவானை பார்த்து. பகவானே, எல்லாரும் கச்சி நகர் காஞ்சிபுரத்துக்குள்ளே கள்வா, கச்சி கள்வன், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கள்வன் கள்வன் எல்லாரும் உன்னை பாடுகிறார்களே, உன்னை எதற்காக கள்வன் என்று அழைக்கிறார்கள்? உண்மையில கள்வன் யார் தெரியுமா சொல்லணுமா? நம்மைத்தான் கள்வன் என்று அழைக்க வேண்டும். பெரிய திருடன், உலகத்திலேயே பெரிய திருடன் நான் தான் தெரிவிக்கிறார் அவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்றார், நான் யார்கிட்ட தெரியுமா திருடினே? உலகத்தையே தனக்கு சொத்தாக உடைய சர்வேஸ்வரன் பரமாத்மா, அவர்கிட்டயே போய் திருடிட்டேன். என்ன தெரியுமா திருடினே? அவருடைய மிக உயர்ந்த சொத்து இந்த ஜீவாத்மா. ஜீவாத்மாவையே திருடிட்டேன். நம்மெல்லாம் திருடிட்டு இருக்கோம் இல்லையோ? என்ன சொல்லுகிறோம்? நான் சுதந்திரன், நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நான் தனித்தவன் என்று சொல்றோம் இல்லையோ? அது உண்மை கிடையாது. அதான் அவர் சொல்றார், பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை, இந்த உயிரானது உன் தொண்டாம், எத்தனையோ நாளாக, பண்டே பல எத்தனை நாள் ஆனாலும் இந்த உயிரானது உனக்கு தொண்டு செய்வதற்காகவே இருக்கிறது. ஆத்மாவின் இயற்கை தன்மையே தாசனாக இருக்கும் தன்மைதான். ஆனால் நான் என்ன செய்தேன்? என்னதென்று கொண்டேனை, இது என்னுடையது என்னுடையது, ஆத்மா என்னுடையது, நான் சுதந்திரன் என்று தானே சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட என்னை கள்வன் என்று கூறாதே, நான் தான் இப்போ உண்மையான திருடன். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுறார், நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும். ஆத்மாவை பற்றி பிறர் நன்பொருள்னு ஆழ்வார் குறிப்பிடுகிறார். இது என்னுடையதே கிடையாது, நன்பொருள், ரொம்ப உயர்ந்த பொருள், ஆத்மா மிக உயர்ந்தவர்னு ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய பொருள் அல்ல, பகவானுக்கு சொந்தமான பொருள், அவருடைய அடிமை, அவருக்கு சொத்து. அப்படி இருந்த இந்த ஆத்மாவை என்னுடையது என்னுடையதுன்னு இத்தனை நாள் திருடினோ, கிம் தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஒருவன் ஆத்மாவையே திருடி விட்டான் என்றால் அதுக்கு மேலே ஒரு திருட்டே கிடையாது. தங்கத்தை திருடினாலோ வைரத்தை திருடினாலோ திரும்பி கொடுத்துடலாம், அதுக்கு விலை குறைவு தான். லட்சமோ கோட்டியோ திரும்பி எப்படியானு கொடுத்துடலாம். ஆத்மாவுக்கு என்ன விலை சொல்றது? விலை மதிப்பற்ற பொருளை உலகத்துக்கே மிக உயர்ந்த கடவுளான நாராயணிடத்திலிருந்து நாம் பறித்து விட்டோம் என்றால் அந்த திருட்டுக்கு பதிலே கிடையாது, பிராயச்சித்தமே கிடையாது. அப்பேற்பட்ட திருட்டை செய்துவிட்டுத்தான் நாம் அனைவரும் சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளெல்லாம் யாரும் கள்வன்னு கூப்பிடுறதே கிடையாது. பாவம், பெருமான் ஒன்றுமே பண்ணலை, வெண்ணெய் திருடி உண்டார். நம்முடைய மனதுகளை திருடுகிறார். ஏதோ ஒளிந்திருந்து பார்வதி பேசியதை கேட்டார். இதை போல 4 விஷயங்களுக்காக அவரை கள்வன் கள்வன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நம்மை யாரும் கள்வன் என்று சொல்லுவது கிடையாது. இது என்ன ஆச்சரியம்! உண்மையில் கள்வன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்மைத்தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்கிறோம் இல்லையோ? சரணாகதி பண்ணும்போது இந்த ஆத்மாவை பகவானிடத்திலே சமர்ப்பித்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். உண்மையில யோசிச்சு பாருங்க, அப்படின்னு ஒன்றை பண்ணவே முடியாது. இந்த ஆத்மா என்னுடையதாக இருந்தால் நான் பகவானிடத்தில் சமர்ப்பித்தேன்னு சொல்லலாம். இந்த ஆத்மா என்னுடையதா? ஆழ்வாரே பாடுறார், நான் பகவான் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாரா, தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்பத் தந்த பேருதவி கைமாறா, தோள்களை ஆறத் தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன். இந்த ஆத்மாவையே பகவானிடத்தில் கொடுத்துட்டேன், அதுதான் என்கிட்ட இருக்கிற மிக உயர்ந்த பொருள். அவர் பண்ண உதவிக்கு பதிலா என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியாது. என் ஆத்மாவையே அவரிடத்துல சமர்ப்பித்து விட்டேன்னு ஆழ்வார் சொன்னார். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தார், இல்லையே, இந்த ஆத்மா என்னுடையதே இல்லையே. ஒருத்தர்கிட்டேந்து ஒரு பொருளை திருடின்னு வந்துட்டு அதையே அவருக்கு நாளைக்கு பிறந்த நாளைக்கு பரிசா கொடுத்தா எப்படி இருக்கும்? திருடினதே அவர்கிட்டேருந்து தான், திரும்ப நான் போய் கொடுத்து இதான் உனக்கு பரிசு, பிறந்த நாள் பரிசுன்னு சொன்னா இதை போலத்தான் நாம் ஆத்மாவை சமர்ப்பிப்பது. அப்ப எதுவும் நம்முடையதே அல்ல. யானே நீ என் உடமையும் நீயேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அனைத்தும் பகவானுடைய சொத்து. நாம் தான் திருடர்கள். ஆனா பகவான் நம்ம இடத்துல சொல்லி காட்டுவது கிடையாது. நானே திருடனா இருக்கட்டும், கள்வன் என்று நானே இருக்கிறேன், எப்படியும் என்னை சேவித்தால் சரி, என் அருளுக்கு பாத்திரமாகி. ஒரு கள்வன்னு சொன்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்குமோ இல்லையோ? அதுக்காகவா 4 பேர் சேவிக்க வருவாளோ இல்லையோ? வந்த இடத்தில் அருள் பாலித்து பகவான் நம்மையும் சேர்த்து கொள்ளுகிறார். அது கள்வனூரில் இருக்கக்கூடிய கள்வன் ஆதிவராக பெருமானுக்கு ஏற்றம், அஞ்சலவல்லி தாயாருடைய ஏற்றம். இந்த திவ்யதேசத்தையும் சேவித்து கொண்டு அடுத்த கோவிலை நோக்கி செல்வோம்.